Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi washabbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Inna adada syuhuri 'inda Allahi 12 syahran fi kitabillahi wa khalaqas samawati wal ardh. Minha arba'atun hurum fala tadhimu fihinna anfusakum. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam, Rajab syahrullah wa Sha'ban syahri wa Ramadan syahrul ummati wa kama qala sallallahu alaihi wasallam. Pujian Allah Subhanahu wa ta'ala அவருக்கு உரித்தாகுமாறு. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை நலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சட்டம் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தவாழ்தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் என்றென்றும் கொண்டான் நிலமுமாகுக. இலாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செய்திகளையும், எல்லா நன்மைகளையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். இனியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட ரஜபனுடைய பக்கத்திலே வந்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபனுடைய சிறப்புகள் குறித்து பேசுகின்ற பொழுது, ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபனுடைய மாதம் இருக்கின்றது, அது அல்லாஹ்வினுடைய மாதம் என்றும், ரஜபு ஷஹரு ஸரஇ, ரஜபனுடைய மாதம் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இது விதைத்தலுக்குரிய மாதம், விவசாயத்திற்கு அல்லது வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய விதை விதைத்தல், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபினுடைய மாதத்திற்கு உவமையாக, எடுத்துக்காட்டாக, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரஜபினுடைய துவக்கத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரஜப் மாதம் இருக்குது, இது வெறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதப்படுத்தி சொல்லிய, அவர்கள் இந்த மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இந்த உம்மத்தினரை முக்கியமாக நினைக்க சொன்னார்கள் என்பதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்ன அத்தக ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ் வான பூமியை எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதிலிருந்தே அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 12 மாதங்கள். மாசம்ன்றது வெறும் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டு, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெயர் வைக்கப்பட்டு, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி வானமும் பூமியும் எப்போ படைக்கப்பட்டுச்சோ அப்பவே இந்த மாதங்களுடைய கணக்கு 12 மாதங்கள் தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்ட மாதங்கள். அந்த புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் தான் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரஜபினுடைய மாதம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இந்த மாதத்தை புனிதமாக சொன்னார்கள் என்பதையும் தாண்டி, அல்லாஹ் தஆலா எப்பொழுது வானம் பூமியை படைத்தானோ அப்பொழுதிலிருந்தே இந்த ரஜபினுடைய மாதம் என்பது புனிதமிக்க மாதமாக இருந்து வருகின்றது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இபாதத் செய்கின்ற ஒரு சில மாதங்கள் உண்டு. அந்த மாதங்களில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபினுடைய மாதம். நிறைய இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த ரஜபும் ஷஅபான்லையும் பரக்கத்தை கேட்டாங்க.
எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களுக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை கொடு, எங்களுக்கு அதிகமாக இபாதத்து செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடு, எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு நிறைய துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்த வரிசையில ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க சொன்னாங்க. ரமலான் மாசத்தை அடைந்தால் போதுமானது, அப்ப ரஜபிலும் ஷஅபானிலும் ஏன் பரக்கத்தை கேட்குமாறு இந்த உம்மத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்ற அந்த ஹதீஸினுடைய பின்னணியை, ஹதீஸினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மாதம் என்பது இந்த ரஜபும் ஷஅபானும் வெகு சீக்கிரமாக நம்மை கடந்து சென்றுவிடும். சீக்கிரமாக கடந்து செல்கின்ற பொழுது அந்த மாதத்தில் குறைந்த அளவுள்ள அந்த மாதங்களில், இந்த 2 மாதங்களில் அதிகமான நஃபிலான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 மாசத்திலையும் யா அல்லாஹ் நாங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா இபாதத்துகளிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை கொடு என்று துஆ செய்திருக்கிறார்கள். நிறைய இபாதத்துகள் செய்யணும். ரமலானுடைய மாசத்துல, அந்த மாசத்துல நாம முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்வதற்காக இந்த 2 மாதங்கள்ல, இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் நம்மை நாம் பக்குவப்படுத்தி பயிற்சியாக்கி அந்த மாதத்துல முழுக்க முழுக்க அங்க போய் என்ன செய்யணும், அமல் செய்வதற்கு முழுக்க முழுக்க பயிற்சி களமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 மாதம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விவசாயத்துக்கு விதை விதைக்கின்ற மாதம் என்ற ரஜபையும், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகின்ற மாதம் என்று ஷஅபானையும், அந்த விவசாயத்தினுடைய வேளாண்மையினுடைய அறுவடை செய்யக்கூடிய மாதமாக ரமலானையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தியதற்கான காரணம், விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொன்னா விதை விதைக்க வேண்டும், அதற்கேற்ற தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் நல்லா விவசாயம் செய்யணும் அப்படின்னா அறுவடை மட்டும் செஞ்சாலோ அல்லது விதை விதைக்காம அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினாலோ அந்த மனிதன் விவசாயத்தில் சிறந்த அறுவடையை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது போல், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் சரியான முறையில் அமலுக்கான திட்டமிடலும் அமலுக்கான பயிற்சியும் இந்த 2 மாதங்களில் எடுக்கின்ற பொழுதுதான் அந்த ரமலானுடைய மாதத்தில் அறுவடைக்கான நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற முடியும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயத்தையும் அந்த விதை விதைத்தலையும் நீர் பாய்ச்சுதலையும் உதாரணமாக இந்த மாதத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வருத்தத்திற்குரிய விஷயம், இஸ்லாமிய சமூகத்தினர் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, ரமலான் வருது, அதற்கான திட்டமிடல், அதற்கான பயிற்சி களமாக இந்த 2 மாதங்களை எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக அறுவடை செய்ய வேண்டும் என்று நாம் ஆர்வத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுக்கான திட்டமிடல் இப்பொழுதே ஆரம்பமாக வேண்டும். என்னன்னா வருத்தத்துக்குரிய விஷயம், இஸ்லாமிய சமூகத்தினருக்குள்ள இந்த ரமலான் அறுவடைக்கான மாதம் கூட நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லை, வெளியே கிளம்பிடுறோம் பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி, மற்ற விஷயங்களுக்காக வேண்டி. அறுவடைக்கான மாதம் கொண்டு வெளியில் சுத்தக்கூடிய, வெளியில் செல்லக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். வாழ்க்கையில் எப்படி விவசாயி அந்த 3 விஷயங்களை சரியான முறையில் செய்து அவன் வெற்றி அடைகின்றானோ, அதே போன்று இமாதத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விதை விதைத்ததற்கான திட்டமிடல் பயிற்சி களங்களாக இந்த 2 மாதங்களை எடுத்து ரமலானுடைய மாதத்தில் முழுக்க முழுக்க அமல் செய்யக்கூடிய நபர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும்? பரக்கத்து குறித்து இஸ்லாமிய மார்க்கமும் குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்ற வழிமுறைகள் என்ன? நாம் எந்த அளவிற்கு பரக்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி ஒரு சமூகம் இருந்தது, அவர்கள் ஒரு நேர உணவை அரை வயிறாக உண்ணக்கூடிய சமூகத்தினர்களாக முன் சென்ற தமிழர் தலைமுறையினர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவேளை சாப்பாடே அரை வயிறா சாப்பிடக்கூடிய சமூகமாக வாழ்ந்து வந்தோம். அப்படியே வளர்ச்சிகள் பெருக 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 இன்று வாழக்கூடிய சமூகத்தினர்கள் பல வகையான உணவுகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எதை உண்பது என்று சந்தேகத்தில் இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா அல்லது இதை சாப்பிடலாமா என்று பல்வகையான உணவுகளை முன்னால் வைத்து தேர்ந்தெடுத்து உண்ணக்கூடிய சமூகமாக மாறி வருகின்றோம். அவ்வளவு முன்னேற்றம், அவ்வளவு வளர்ச்சிகள், எவ்வளவு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை கண்டிருக்கின்ற சமூகத்தில் போயிட்டு நாம நீங்க மன நிறைவாக வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா, பெருங்கொண்ட பொருளாதார வளம் படைத்தவர்களும் சொல்லக்கூடிய, அதே போன்று ஏழையும் சொல்லக்கூடிய பதில் ஒரே மாதிரி தான் இருக்கு. வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அப்ப முன்சென்ற தலைமுறையினர்கள் குறைந்த அளவு முன்னேற்றத்துல, குறைந்த அளவு சம்பாத்தியத்துல, குறைந்த அளவிலான எல்லா விஷயத்திலும் அவர்கள் மன நிறைவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். எல்லா வளர்ச்சியும் நமக்கு
கிடைத்திருக்கின்றது, எல்லா விஷயத்திலும் முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றோம். ஆனால் நாம் மன நிம்மதியை, மன நிறைவை இழந்ததற்கான காரணம் என்ன சொன்னால், அப்படி அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று அவர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். வாழ்க்கையில் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு முன்னால் சென்ற முன்னோர்கள் பெற்றிருந்தார்கள். நாம் என்ன செஞ்சோம் சொன்னா, பரக்கத் என்பதை தவறான முறையில் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் இல்ல, அல்லது பரக்கத்துனா என்னவே தெரியாம நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, பரக்கத் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுப்பதுதான் பரக்கத் அப்படின்னு நாம் விளங்கிட்டோம். பொருளாதாரமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் நிறைய கொடுத்தானா பரக்கத்தா கொடுக்கறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் அப்படி நமக்கு வழிகாட்டவில்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை, செல்வத்தை மாறி வளர்க்கிறது அது பரக்கத் என்பதாக குர்ஆன் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது பலமா அசுமா அதுக்கிரு பிஹி, அந்த மக்கள் அவர்களுக்கு எது நினைவூட்டப்பட்டதோ அந்த விஷயங்களை எல்லாம் மறந்து வாழுகின்ற பொழுது வதஹனா அலைஹிம் பரகாத்து மினஸ் ஸமா, ஒரு சமுதாயம் அல்லாஹ் தஆலாவுடைய நினைவை மறந்து வாழுகின்ற பொழுதும் அவர்களுக்கு தண்டனையாக நாம் வானத்திலிருந்து நிறைய விஷயங்களை கொடுத்தோம் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனிதன் அதிகமாக அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபடுகின்றான், அவனுக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்கல. ஆனா ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்து வாழுகின்றான், அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிறைய கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்யும் கூட அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருளாதார வளத்தை அதிகமாக கொடுக்கிறான் சொன்னா நீங்க சந்தோஷப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா பிடிக்கின்றான் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, பொருளாதார வளம் அதிகமாக கிடைக்கிறது பரக்கத்து கிடையாது, அது ஆபத்தாக கூட நமக்கு அமைந்துவிடலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபைலா ஐதல் ஃபக்ர முக்பிலன் இலைக்க, ஏழ்மை உன்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அப்ப நீ சொல். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னானா, அப்ப நீங்க சொல்லுங்க மர்ஹபம் பிக பிஷ்ஆரில் முஸ்லிமீன், சாலிஹீன்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று ஏழ்மை உன்னை நோக்கி வருகின்ற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார் ரப்பல் ஆலமீன். அடுத்து தொடர்ச்சியாக இன்னும் சொன்னானா வைதா ஐதல் நில முக்பிலன் இலைக்க, அதிகமான செல்வங்கள் உன்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் அப்ப நீங்க நினைச்சுக்கங்க, எனக்கு நான் செய்த பாவத்தினுடைய தண்டனை என்னை நோக்கி வருகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப நாம விளங்குவது போன்று அதிகமான செல்வங்கள் அல்லது எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமாக கொடுக்கப்படுவது பரக்கத் அல்ல, அது நமக்கான தண்டனையாக கூட அமையலாம். இஸ்லாத்தினுடைய பார்வையில, குர்ஆனினுடைய பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த அந்த பரக்கத்துனா என்ன அப்படின்னா குறைந்த அளவிலான விஷயம். அது குறைந்த அளவு பொருளாதாரமாக இருக்கட்டும், குறைந்த அளவு செல்வமாக இருக்கட்டும், குறைந்த அளவு குழந்தைகளாக இருக்கட்டும், குறைந்த அளவு குடும்ப உறுப்பினர்களாக, குறைந்த அளவு ஆயுளுடையவராக இருந்தாலும் அவள் அதிகமான விஷயங்களை செய்திருப்பதுதான். குறைந்த அளவு சம்பாதிக்கக்கூடிய நபர் சந்தோஷமாக வாழக்கூடியவராக இருப்பார். குறைந்த அளவு ஆயுள் கொடுக்கப்பட்ட நபர் தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றியவராக இருப்பார். குறைந்த அளவு குழந்தை செல்வங்கள், குடும்ப உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்ட நபர் வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும் முன்னேறியவராக இருப்பார். இப்படித்தான் குறைந்த அளவுள்ள பொருள் அல்லது ஒரு விஷயம் அது மிகப்பெரிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது என்று சொன்னார், அதுதான் பரக்கத் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் இந்த விஷயத்தை தான் பரக்கத் என்பதை தெளிவாக விளங்கியதனால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்வில் வெற்றி பெற்றார்கள். ஹதீஸ் கிதாப், சிஹாப் சித்தான் சொல்லக்கூடிய 6 ஹதீஸ் கிதாபுகள்ல நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த 6 கிதாபுகள்ல எல்லா கிதாபுகளையும் ஒரு பக்கத்துல நிச்சயமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் ஒண்ணாவது இருக்கும். புகாரி கிதாப் எடுத்து பார்த்தோம்னா எல்லா பக்கத்தையும் புரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸ் ஒண்ணு இருக்கும். இப்படி 6 கிரந்தங்களையும் புரட்டுகின்ற பொழுது அந்த கிதாபுகள்ல கண்டிப்பா ஒரு பக்கத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இருக்கும். இவ்வளவு ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, ஹதீஸ்களினுடைய மிகப்பெரிய மாமேதையாக இருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட
இருந்தது வெறும் 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபியாக வாழ்ந்தார். 3 வருஷம் வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு ஹதீஸ்களை அறிவிப்பதற்கான காரணம் என்ன? அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை சரியான முறையில் விளங்கி அனுபவித்ததன் விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணமான பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "இஹ்தஸ் அர்ஜுல் ரஹ்மான் லி மௌதி ஸஅத்." ஸஅதினுடைய இந்த மரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்குகிறது என்று அல்லாஹ்வினுடைய அர்ஷை நடுங்க வைத்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்தது வெறும் 6 வருஷம் மட்டும்தான். 6 வருஷத்துல தன்னுடைய மரணம் குறித்து அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்ததுதான் அந்த பரக்கத்தான வாழ்க்கை அல்லது பரக்கத்தை சரியான முறையில் விளங்கி வாழ்ந்ததன் விளைவாக. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் எங்களுக்காக துஆ செய்யுங்க நபியே அப்படின்னு கேட்டா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் இதற்கு அதிகமாக கூட என்பதாக துஆ செய்ததாக கிடையாது. யா அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கின்ற விஷயத்துல நீ பரக்கத்தை கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வினுடைய பரக்கத்து மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா குறைந்த அளவிலான செல்வம், ஒரு கம்மியா நாம சம்பாதிக்கக்கூடிய பொருள் ஈட்டக்கூடிய விஷயத்துல குறைந்த அளவில் இருந்தாலும் அது நிறைய தேவைகளை நிறைவேற்றும். இந்த பரக்கத்தை தான் நாம் நினைச்சிட்டு சொன்னா தவறான முறையில் விளக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு 8 திர்ஹம்களை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிக்கு போறாங்க. போற வழியில ஒரு சிறுமி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிறுமியை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமி ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின் போது அப்ப அந்த சிறுமி சொன்னாங்க, என்னுடைய எஜமான் அடிமை சிறுமி. அந்த சிறுமி சொல்றாங்க, என்னுடைய எஜமானர் ஒரு 4 திர்ஹம்களை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா என்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னாங்க. பொருளை வாங்கிட்டு வரலான்னு நான் வர்ற வழியில நான் 4 திர்ஹம் நான் தொலைச்சிட்டேன். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சிறுமி சொன்னவுடன் தன்னிடத்தில் இருந்த 8 திர்ஹம் விட 4 திர்ஹம் அந்த சிறுமிட்ட கொடுத்து, இதை நீ உன்னுடைய எஜமானர் சொன்ன பொருள்களை நீ வாங்கிட்டு போய் கொடுத்து நீ என்ன வீட்டில் போய் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 4 திர்ஹம்களை கொடுத்து மீதி 4 திர்ஹம் இருக்கு. அந்த 4 திர்ஹத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொன்னா 2 திர்ஹம்களை வச்சு ஒரு ஆடை ஒன்றை வாங்குறாங்க. வாங்கிட்டு திரும்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் தூரம் வந்தா அங்க ஒரு யாசகர் அவர் கடைத்தெருவுல நின்று சத்தம் போட்டு சொல்றாரு, என்னிடத்தில் ஆடை இல்லை, எனக்கு யார் ஆடை அணிவிக்கின்றாரோ சொர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆடையை அணிவிப்பான். இப்படி இந்த மனுஷர் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போய் அந்த மனுஷன் ஆடையை கொடுத்துறாங்க. மீதி இருக்கிறது 2 திர்ஹம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கடைக்கு போறாங்க. அந்த 2 திர்ஹம் வச்சு ஒரு ஆடை வாங்குறாங்க. திரும்பிட்டு வரும் பொழுது மீண்டும் அதே போன்ற ஒரு மனிதர், எனக்கு யார் ஆடை அணிவிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆடை அணிவிப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை போய் கொடுத்துறாங்க. 8 திர்ஹம்களை கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த சிறுமி மீண்டும் அழுது கொண்டிருக்கிறார். அந்த சிறுமியை போய் கேட்கிறவங்க, நீங்க பொருள் வாங்கிட்டே ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? அப்ப அந்த சிறுமி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய எஜமானர் அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப லேட்டா போறேன், லேட்டா போனா என்னை ரொம்ப திட்டுவாங்க அப்படிங்கிற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு எஜமானனுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள இருந்து பதில் வரல. 2வது முறை சலாம் சொல்கிறார்கள். 3வது முறை சலாம் சொல்றாங்க, பதில் வரல. 4வது முறை சலாம் சொல்கின்ற பொழுது உள்ள இருந்து பதில் வருது. உள்ள இருந்தது ஒரு அன்சாரி சஹாபி. வெளியே வர்றாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, 3 தடவை சலாம் சொன்ன சலாமே சொல்லலையே, யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்வது யார்? அகிலத்தின் அருண்கொடையினுடைய வாயிலிருந்து அந்த நாவிலிருந்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப நாங்க பதில் சலாம் சொன்னா அதோட உங்களுடைய துவா உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த சலாம் நின்றுவிடும். உங்களுடைய நாவிலிருந்து அந்த உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக என்கின்ற துவாவை நாங்கள் மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் 3 தடவை பதில் சலாம் சொல்லல யா ரசூலல்லாஹ். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த சிறுமி விஷயத்துல தாமதமாக வந்த இந்த சிறுமியினுடைய காரியத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்தவுடன் அந்த அன்சாரி சஹாபி சந்தோஷத்துல யார சொல்றாரு, உங்களுடைய பரிந்துரையா, நீங்கள் இந்த அடிமையின் பரிந்துரை செய்வதா என்று
உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அன்சாரி சஹாபி அந்த அடிமையாக இருந்த அந்த சிறுமியை உடனே விடுதலை செய்கின்றார்கள். பின்னாடி சஹாபாக்களை சந்திக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 8 திர்ஹமில் அல்லாஹ் தஆலா செய்த பரக்கத்தின் விளைவு என்ன தெரியுமா? ஆரம்பத்துல ஒரு சிறுமியினுடைய பயத்தை போக்கியது. இந்த 4 திர்ஹம் வச்சு ஆரம்பத்துல வாங்கி கொடுத்ததனால் அந்த சிறுமியினுடைய பயத்தை போக்கியது அந்த 8 திர்ஹம். 2 ஏழைகளுக்கு, ஆடை இல்லாத ஏழைகளுக்கு அந்த திர்ஹம் 2 ஆடைகளை வாங்கி கொடுத்திருக்கின்றது. மட்டுமல்ல, ஒரு சிறுமியை அடிமையிலிருந்து உரிமையிட செய்திருக்கின்றது இந்த 8 திர்ஹம்கள். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் நமக்கு வழங்கி இருக்கின்ற பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால், குறைந்த அளவு நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அல்லது நாம் ஈட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் அது அதிகமான தேவைகளை நிறைவேற்றும் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரக்கத். வெறும் சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பரக்கத் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சமுதாயத்தில் நாம் தொலைத்து விட்ட ஒரு முக்கியமான விஷயம் நினைச்சா பரக்கத் தான். நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லை, நாம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் பரக்கத்தில்லை. திருமண பந்தத்துல நாம அதிகமா துஆ செய்யறோம், பாரக்கல்லாஹு லக வ பாரக்கலக. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எத்தனையோ துஆக்களை செய்ய சொல்லியிருக்காங்க. யாரா இவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து துஆ செய்ய சொல்லியிருக்காங்க. இவங்க கடைசி வரைக்கும் இவர்கள் ஒன்றாக இவருடைய உள்ளத்துல முஹப்பத்தையும் பிரிவையும் பரிவையும் நீ போடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்யட்டுமாக என்று துஆ செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பரக்கத்து குறித்த விழிப்புணர்வை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறைவன் குறித்த அச்சம், இறை அச்சம், தக்குவா நம்முடைய உள்ளத்துல இருக்கும். ஒரு கூட்டத்தினர்கள் அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், வானத்திலிருந்து எல்லா பரக்கத்துகளையும் அவர்களுக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு, ஆனா நம்ம ஏன் பரக்கத்தை இழந்துட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் குறித்த அச்சம் இறைவனுடைய தக்வானுடைய உள்ளத்துல இல்ல. எந்த விஷயத்துல நம்ம பரக்கத்தை தேடுறோமோ, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நம்முடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எந்த விஷயத்தில் நாம் அல்லாஹ் தஆலாவினுடைய பரக்கத்தை நாம் நாடுகின்றோமோ, ஆசைப்படுகின்றோமோ, அந்த விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா? அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த விஷயத்துல பரக்கத்து கிடைக்கும். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பொருள் ஈட்டி இந்த சம்பாதிக்கின்ற அந்த விஷயத்துல அல்லாஹ்வை நாம் அஞ்சி கொள்ளலன்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல பரக்கத்து இருக்காது. குழந்தைகள், மனைவி, அதே மாதிரி உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் அல்லாஹ்வை பயப்படவில்லை என்று சொன்னால் அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா முதலாவதாக நம்முடைய உள்ளத்துல தக்குவா வர வேண்டும். இரண்டாவதாக, எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தால் அதை போதும் என்ற மனதோடு நாம் அணுக வேண்டும். அல்லாஹ் கொடுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை நாம், இந்த பொருளாதாரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை கினன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனதோடு எந்த விஷயத்தை அணுகுகிறோமோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பரக்கத்தை கொடுப்பான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவன் அஹத அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், அது எதை கொடுத்தாலும் அவன் கினன் நஃப்ஸ் போதுமென்ற மனதோடு அதை அவன் கைப்பற்றுகின்ற பொழுது, அதை அவன் எடுக்குகின்ற பொழுது பூரிக்கலஹு ஃபீஹி, அந்த மனிதனுக்கு அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். இல்ல என்னடா இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சஹாபத்து நஃப்ஸோடு அந்த விஷயத்தை எடுக்கின்ற பொழுது அந்த விஷயத்திலிருந்து பரக்கத்து போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுகின்ற பொழுது அதை போதும் என்ற மனதோடு நாம் அணுகுகின்ற பொழுது அந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து கிடைக்கும். அடுத்ததாக தீபுன் நஃப்ஸ், நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்துல முழுக்க சுத்தமான முறையில, ஹலாலான முறையில் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். சமுதாயத்துல பொருளாதாரத்தை தேடுறோம் அப்படின்ற அடிப்படையில் எல்லா குறுக்கு வழிகளையும் செல்லக்கூடிய குறுக்கு வழிகளிலும் சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதனால என்னவோ இன்னைக்கு சமுதாயத்துல பரக்கத்து இல்லை. குறைந்த அளவில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், அது கிடைக்கக்கூடிய விஷயங்களை போதும் என்ற மனதோடு எடுக்கக்கூடிய அந்த மனநிலை, இதுவெல்லாம் சமுதாயத்தினுடைய பரக்கத்திற்கான வழிவகைகளாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது.
அடுத்ததாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பறக்கத்து இருக்குது. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம் இன்னா நகக்குள்ள யார சொல்லலாம் நாங்க நல்லா சாப்பிடுறோம் யார சொல்லலாம் வள நஷ்போ எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்களுக்கு வயிறு நிறைய மாட்டேங்குது யார சொல்லலாம். நல்லா சாப்பிடுறாங்க ஆனா வயிறு நிறையல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படிலாம் சாப்பிடுவீங்க அப்படின்ற முறையை கேட்கின்ற பொழுது அப்போ சொன்னாங்க இந்த நகக்குள் முத்தஃபரிக்கும் நாங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு அந்த உணவு தட்டில் வச்சு தனித்தனியாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் யார சொல்லலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் பச்சத்தனியும் ஆலா காமிக்கும், நீங்க தனித்தனியா சாப்பிடாதீங்க, நீங்க உணவு உண்ணுகின்ற பொழுது ஒன்னா கூட்டமாக உட்கார்ந்து உணவு அருந்துங்கள் விவாரங்களுக்கும் உங்களுக்கு பறக்கத்து செய்யப்படும். பின்னாடி அந்த சஹாபாக்கள் கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாம் அந்த யார சொல்லலாம் நாங்கள் குறைந்த அளவு தான் நாங்கள் உணவு உண்ணுகின்றோம் யார சொல்லலாம், அந்த உணவை நாங்கள் கூட்டமாக உண்பதனால் உடனே எங்களுக்கு வயிறு நிரம்பி விடுகின்றது யார சொல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார் என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா ஜமாத்தோடு கூட்டமாக இருக்கின்ற அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கின்றான். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஃபஜ்ரினுடைய அந்த வேளையை அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி வருகின்றோம். மற்ற சமுதாயத்துல எல்லாம் அந்த நேரத்தை அவ்வளவு மகத்துவம் மிக்க நேரமாக பார்க்கின்றார்கள். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த மனிதன் சரியான முறையில் அந்த விஷயத்தை அடைந்து கொள்வான் என்று அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஃபஜ்ரினுடைய வேலை இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த நேரத்தை நாம் என்ன செய்ய சொன்னா இழந்துட்டோம். இன்றைக்கு இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க ஃபஜ்ருக்கு தூங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறியதோ அன்றையிலிருந்து இந்த சமுதாயத்துடைய பரக்கத் அப்படியே எடுக்கப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாலிகி உம்மதி ஃபி புகூரிஹா யாரா என்னுடைய உம்மத்தினருக்கு ஃபஜ்ரினுடைய வேளையில் பரக்கத்து செய்வாயாக பூரிக உம்மதி ஃபி புஜூரிஹா என்னுடைய உம்மத்தினருடைய ஒட்டுமொத்த பரக்கத்தும் அந்த ஃபஜ்ரினுடைய நேரத்தில் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த ஃபஜ்ரினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய சமூகமாக மாறி அதனுடைய பின்னணியில நாம் பரக்கத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம். அதனால சமுதாயத்துல இன்னைக்கு அதிகமாக ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமுதாயமாக பொருளாதாரத்துல ரொம்ப முன்னேற்றம் அடையாத ஒரு சமூகமாக மாறி வருவதற்கான காரணம் அந்த நேரத்துடைய பரக்கத்தை நாம இழந்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்காக வேண்டியோ வியாபாரத்திற்காக வேண்டியோ எப்ப ஒரு படையை ஒரு குழுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து அனுப்பினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய வேளையில தான் அனுப்புவாங்களாம். என்ன காரணம்? அது அவ்வளவு அற்புதமான பரக்கத்து பொருந்திய நேரம் அந்த ஃபஜ்ருடைய நேரம். ரஜபனுடைய மாசத்துல இந்த அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை செய்வாயா என்று துஆ செய்வதனுடைய பின்னணியில் பரக்கத்தான எல்லா விஷயங்களிலும் பரக்கத்தான சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் பரக்கத்தை அடைவதற்காக எந்தெந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையோடு சேர்த்து நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களிலும் பரக்கத் பெற்ற சமூகமாக மாற முடியும். அப்படிப்பட்ட சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.